பனிஷ்மெண்ட், தண்டனை, இதை பற்றித்தான் எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். தண்டனை, பனிஷ்மெண்ட். உதாரணமாக, பள்ளிக்கூடத்தில் சரியாக அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவரை மீண்டும் எழுத சொல்வது அது ஒரு தண்டனை தான். பெரிய தண்டனை அல்ல. சரியாக எழுதவில்லை என்றால் அதை திரும்ப திரும்ப எழுத சொல்வார்கள். அது ஒரு சிறிய தண்டனை. இன்னும் சிலர் ஒழுக்கக்குறைவாக நடந்து கொண்டால் அவர்கள் முட்டிக்கால் போட சொல்வார்கள். பெஞ்சு மேலே நில்லு, முட்டிக்கால் போடு, தோப்பு கரணம் செய், அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உடலை வருத்தக்கூடிய விஷயம்தான். சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அது அதிகபட்சம். இப்படித்தான் தண்டனைகள் இருந்தது. குற்றங்கள், பலவிதமான குற்றங்கள் இருக்கிறது. திருடுறது ஒரு குற்றம், மற்றவருடைய சொத்துக்களை அபகரிப்பது ஒரு குற்றம், கொலை செய்வது ஒரு குற்றம். அதே தண்டனை ஒவ்வொரு வகையாக பிரித்துள்ளார்கள். கொலை குற்றம், கொலை குற்றம் செய்தவர்களுக்கு சிறையில் அடைப்பார்கள், சாகும் வரை சிறை தண்டனை. இன்னும் சிலருக்கு தூக்கு தண்டனை. அப்படித்தான் வீரபாண்டிய சோழனை அப்படித்தான் அவர்கள் தூக்கிலிட்டார்கள் ஆங்கிலேயர்கள். வீர சோழ பாண்டியன். சவார்கர் போன்றவர்களை அந்தமான் ஜெயிலில் அடைத்தார்கள், ஆங்கிலேயர்கள் தான். இதுபோல தண்டனைகள் காலம் காலமாக இருந்து வருகிறது. இதையே அரபு நாடுகளில் செய்தால், ஆண்கள் செய்தால் தலையையே துண்டித்து விடுகிறார்கள். அது ஒரு காணொளியை நான் நேரில் பார்த்தேன். அதே பெண்கள் தவறு செய்தால் என்ன மாதிரி குற்றம் என்றால், பிறன் மனையோடு பழகி கற்பை இழத்தல். அதை போல அவர்கள் செய்தால் அவர்களை கல்லால் அடித்து கொண்டு விடுவார்கள். இதெல்லாம் இஸ்லாமியர்களுடைய மத சட்டம். இதுபோல தண்டனைகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் கழுவேற்றம் என்றால் ஒரு கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை செதுக்கி நட்டு விடுவார்கள். அந்த மரத்தின் மீது அது ஒரு தண்டனையாக அவர்களை நிற்க வைத்து விடுவார்கள். அவருடைய குதம் இருக்கிறது அல்லவா, ஏனஸ், அதில் வைத்து நிற்க விட்டு விடுவார்கள். இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தார்கள். இதெல்லாம் குற்றம்தான். அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தண்டனையை பற்றி சொல்லும் பொழுது கழுவேற்றம், சிலுவையில் அறைதல், அந்த வகையில் நான் சொல்லப்போவது ஒரு முக்கியமான விஷயம்தான். அதற்கான முன்னோட்டம்தான் நான் சொன்னது. சமணர்கள் தமிழ்நாட்டில் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டில் அதிகமான வாழ்ந்தவர்கள் சமணர்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக கிளம்பியவர்கள் ஒரு சமயம் சார்ந்தவர்கள், சைவத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால்தான் இந்த அவர்களுக்குள்ளே போட்டி. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் மொழி பெரியதா, உன் பக்தி பெரியதா, என்னுடைய பக்தி பெரியதா என்று தர்க்கம். இந்த தர்க்கத்தில் நீ தோற்றுவிட்டால் உன்னை கழுவேற்றம் செய்து விடுவோம் என்று யாரெல்லாம் தோற்றார்களோ அவர்களை சுமார் 80,000 பேர், 8,000 பேர் அல்ல, 8,000 பேர், 8,000 பேர்களை அவர்கள் கழுவேற்றியதாக தகவல் தெரிகிறது. எதற்காக அப்படி ஒரு தண்டனை என்றால், போட்டியில் 2 பேருக்கு உள்ள ஒரு போட்டி. அந்த போட்டியில்தான் அதற்கு ஒரு மன்னன் கூன் பாண்டியன் என்று இன்னும் சில பாண்டியர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்ததால் அவர்களை எல்லாம் கொன்றார்கள். இது ஒரு வரலாற்று பிழை. ஏனென்றால்
அதனுடைய அடையாளமாக தமிழ்நாட்டிலே 2 இடங்கள் இருக்கிறது. ஒன்று கழுகுமலை, இரண்டாவது திருக்கழுக்குன்றம். அங்கெல்லாம் கழுவேற்றம் செய்யப்பட்டதற்கான காலச்சுவடுகள் தான். இப்படித்தான் சமணர்களை இந்த சைவர்கள், குறிப்பாக திருஞான சம்பந்தர் அவர்தான் இவ்வளவும் செய்தார். ஏனென்றால் அரசு ஆதரவு இருந்தது, கூன் பாண்டியனுடைய அரசு ஆதரவு இருந்தது. இன்னொரு நந்தன் என்ற ஒரு பாண்டிய மன்னன், வாரநன்மன், நன்னன் வாரநர்மன், அவர் ஆதரவில் இவ்வளவும் நடந்ததாக இன்று மாலை படித்தேன். இதெல்லாம் இருக்கிறது. பல தகவல்கள் இதை பற்றி பெரிய புராணத்தில் இருக்கிறது, தக்கையாக பரணி என்ற நூலில் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். தண்டனை என்று வரும்பொழுது அதிகமாக கொடுமையான தண்டனையை சாதாரண ஒரு போட்டியில் அவர்கள் தோல்வியிட்டு, அதுவும் நூதனமாக அவர்கள் தோற்கடித்தார்கள். ஓலைச்சுவடுகளை ஆற்றில் விடுவது, அது எது எதிர்த்து செல்கிறதோ அவர்கள் ஜெயித்ததாக கருதப்படுவார்கள். அது தண்ணீரோடு போனால் அது தோற்றுவிட்டதாக, அது அங்கே சூழ்ச்சி நடந்தது. திருஞான சம்பந்தர் பெரிய சூழ்ச்சிக்காரர், அது வரலாற்றில் நமக்கு தெரிய வருகிறது. அதிலே ஒரு மெழுகை போன்றவற்றை தடவிவிட்டால் அது அந்த ஆற்றத்தை எதிர்த்து செல்லும். அப்படித்தான் பலர் சொல்லியுள்ளதை வைத்து நான் சொல்கிறேன். எனவே நண்பர்களே, இந்த தண்டனை என்று வரும்பொழுது 8000 சமணர்களை கொன்ற பாவி கொடுங்கோளன் சைவ சமயத்தை சேர்ந்த திருஞான சம்பந்தர். இதுபோல நான் பல நூல்களை பலமுறை நான் காணொளிகளை செய்துள்ளேன். அதை மீண்டும் மீண்டும் ஏன் செய்கிறேன் என்றால், அவர்கள் செய்த ஒரு கொடுங்கோன்மைதான், கொடிய விஷமாக கொடுமையாக அவர்கள் சமணர்களை தண்டித்தார்கள். அதனால்தான் அவர்கள் பலர் பதுங்கி நின்றார்கள், பதுங்கி போய் வாழ்ந்தார்கள். எல்லாமே அந்த மலைப்பகுதியை சார்ந்த இடம்தான். அதிகமாக மலைகள் வாழ்ந்த இடம் இந்த திருப்பரங்குன்றம், திருநெல்வேலி, மதுரை போன்ற இடங்கள் தான். அங்கே தான் பாண்டியர்கள் முதலில் வந்தவர்கள் பாண்டியர்கள் தான். அவர்கள் நாட்டில்தான் இவ்வளவும் நடந்தது. கண்ணகி நடந்த இடமும் அங்கே தான். கண்ணகி கோவலன் கொலை செய்த இடமும் பாண்டிய மன்னன் அவன்தான். ஏனென்றால் மதுரையில் நல்ல விதமும் இருக்கிறது, கெட்ட விதமாகவும் இருக்கிறது. சமணர்களை பொறுத்தவரை பாண்டியன், அங்கே இந்த கூன் பாண்டியனோ வேறு ஒரு பாண்டியனோ காரணமாக இருந்துள்ளான். இவரெல்லாம் கெட்டவர்கள். அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த சைவர்கள் தான், குறிப்பாக திருஞான சம்பந்தர். இதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு காரணம், நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகுங்கள், ஆனால் சைவர்கள் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்றால் அவனை காரி உமிழுங்கள். எல்லோரையும் அல்ல, இந்த திருஞான சம்பந்தனை பார்த்தால் காரி உமிழுங்கள். நான் செய்வேன், கொடுங்கோளன். ஆனால் அவனை மன்னிக்காதீர்கள். 63 நாயன்மார்களை வைத்து கொண்டாடுகிறார்கள், அதில் இவனும் அடங்குவான். அதனால்தான் அதை பற்றி நான் மீண்டும் 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 பேச வேண்டியுள்ளது. சமணர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அகிம்சையை கொன்றவர்கள், அகிம்சையை பாராட்டியவர்கள். கொன்றவர்கள் அல்ல, அகிம்சையை பாராட்டியவர்கள். இவர்களுக்கு அகிம்சை கிடையாது, யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம். இன்று உக்ரைனில், ரஷ்யாவில் நடக்கிறது, அதுபோல் இஸ்ரேல் நாட்டில் நடக்கிறது. தற்பொழுது இந்தியாவிலும் அந்த காஷ்மீரில் நடக்கிறது. இதெல்லாம் நடந்துதான் வருகிறது. இதையெல்லாம் நம் செய்தி மூலம் தெரிகிறது. இது ஆதி காலத்தில் இருந்தே வந்தது. 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டிற்கு இருந்தே நடந்து கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்து இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இது ஒரு நீண்ட பதிவு தான், சுமார் ஒரு 10 நிமிடம் இருக்கும். முழுமையாக கேளுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இது சரி என்று நினைத்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள்.
அதுவே எனது வேண்டுகோள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.